மலரு சொல்றாங்க, மாமா உங்க அனுமதிக்காண்டிதான் காத்துக்கிட்டு இருக்கேன். ஈஸ்வரி மலரை பார்த்து சொல்றாங்க, நீ என்னைக்கு என் மகனை வெட்டி விட்டியோ அன்னையில இருந்து உன் உறவே இல்லாம போச்சு. இனிமேட்டு மாமான்னு சொல்லாதடி, என் வகுறு பத்திக்கிட்டு எரியுது. ராஜாங்கம் சொல்றாரு, ஈஸ்வரி கொஞ்சம் அமைதியா இரு. மலரு, உனக்கு நல்ல வாழ்க்கை நான் அமைச்சு கொடுப்பேன். நம்பிக்கை இருந்தா வீட்டுல இரு. ஈஸ்வரி சொல்றாங்க, என்ன மாமா இந்த மலரு ஓவரா பேசுறா. ராஜாங்கம் ஈஸ்வரிய பார்த்து முறைக்கிறாரு. ஈஸ்வரி பேசுறத நிறுத்திடுறாங்க. ராஜாங்கம் சொல்றாரு, மலரு முடிவு உன் கையில இருக்குமா, சொல்லுமா. மலரு சொல்றாங்க, மாமா உங்க மேல முழுமையா நம்பிக்கை இருக்கு மாமா. அதே நேரத்துல இந்த வீட்டுக்குள்ள இருக்க எனக்கு சங்கட்டமா இருக்கு மாமா. நான் வேணும்னா வெளியே இருக்க அவுட் ஹவுஸ்ல தமிழ் செல்வி கூட தங்கிக்கிறேனே, தமிழுக்கும் ஒத்தாசையா இருக்கும். முதல் நேரத்துல இந்த வீட்டுக்கு வரேன். இந்த வீட்டு வேலை எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். தங்குறது மாத்திரம் அங்க தங்கிக்கிறேன் மாமா. சொல்றாரு, மலரு அது உன்னோட விருப்பம், அதுல நான் குறுக்க மாட்டேன். இப்பயும் சொல்றேம்மா, உனக்கு நல்ல வாழ்க்கைய ஏற்படுத்தி கொடுக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. சரிம்மா மலரு, நீ போய் அவுட் ஹவுஸ்ல தங்கிக்க. சரி மாமா. ராஜாங்கம் தேர்தல் பிரச்சாரத்துக்கு ஊருக்குள்ள போறாரு. பிரச்சாரம் பண்றாரு. பத்திரிகையாளர்லாம் மடக்கி மடக்கி ராஜாங்கத்துக்கிட்ட கேள்வி கேட்கிறாங்க. ராஜாங்கமும் சாமர்த்தியமா பதில் சொல்லிடுறாரு. பத்திரிகையாளர்கள் ராஜாங்கத்துக்கிட்ட கேக்குறாங்க, நீங்க இங்க இருக்க டீ கடையில மக்கள் கிட்ட சிரிச்சு பேசி டீ கலந்து கொடுத்தீங்கன்னா நாங்க அதை ஷூட் பண்ணிக்கிறோம் சார். உங்களுக்கும் நல்ல பேர் கிடைச்ச மாதிரி இருக்கும்னு ராஜாங்கத்துக்கிட்ட சொல்றாங்க. ராஜாங்கம் சரின்னு சொல்லிடுறாரு. ராஜாங்கம் அங்க இருக்க டீ கடையில டீய போட்டு கொடுக்கறாரு. பத்திரிகையாளர் கேக்குறாங்க, சார் உங்க கடையில வேலை பாக்குறவங்கள டீ எடுத்து எல்லாருக்கும் கொடுக்க சொல்லுங்க. தயக்கத்தோடயே வர்றாங்க. ராஜாங்கம் டீ போட்டு கொடுக்கறத தமிழ் எடுக்கிறாங்க. அப்ப ராஜாங்கம் பாக்குறாரு. ராஜாங்கத்தோட முகம் மாறுது. தமிழ் எல்லாருக்கும் டீ எடுத்து கொடுக்கறாங்க. தொகுதி மக்கள்லாம் ராஜாங்கத்தை பத்தி பெருமையா சொல்றாங்க பத்திரிகையாளர்கிட்ட. ராஜாங்கம் கேக்குறாரு பத்திரிகையாளர்கிட்ட, முடிஞ்சிச்சா வேற என்னமாச்சும் ஷூட் பண்றீங்களான்னு கேக்குறாங்க. பத்திரிகையாளர்லாம் அவ்வளவுதான்னு சொல்றாங்க. ராஜாங்கம் கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறாரு கோவத்தோட. ராஜாங்கம் கோவத்தோட வீட்டுல உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. வெள்ளத்தாய் கேக்குறாங்க, என்ன ஆச்சு ராஜாங்கத்துக்கு? சன்னியாசி சொல்றாங்க, தமிழ் ஹோட்டலுக்கு வேலைக்கு போறத பத்தி உங்க யாருக்காச்சும் தெரியுமான்னு கேக்குறாங்க. தாமரையும் சாவித்திரியும் எனக்கு தெரியும்னு சொல்றாங்க. வெள்ளத்தாய் கிட்ட சன்னியாசி சொல்றாரு, தமிழ ஹோட்டல்ல பாத்துட்டு உங்க வீட்டு மருமகளான்னு எங்க கிட்ட நிறைய பேர் கேட்டாங்க. எங்களுக்கு எவ்வளவு அசிங்கமா இருந்துச்சு தெரியுமா அத்தா? வெள்ளத்தாய் சொல்றாங்க, இதுல அசிங்கப்படுறதுக்கு ஒன்னும் இல்ல சன்னியாசி. எப்ப இவ இங்க வாழணும்னு கோர்ட்ல ஆர்டர் கொடுத்தாங்களோ, கோர்ட் ஆர்டரை மதிச்சு அவ இந்த வீட்டுக்கு வந்தா. அதுல இருந்து ஹோட்டல்ல வேலை பார்த்து பகலா கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு மாதம் வீட்டு வாடகை 5000 ரூபாய் என்கிட்ட தமிழ் குடுக்கறா. சன்னியாசி, அது தெரியுமா உனக்கு? இது மாத்திரம் இல்ல, அவ சமைக்கிற சமையல்ல இருந்து, அவ யூஸ் பண்ற கரண்ட் பில்லுல இருந்து அவ சுயமா சம்பாரிச்சு அது மூலியமா கட்டி யாரையும் எதிர்பார்த்து வாழாம வகுத்துல பிள்ளையோட ஆசைப்பட்ட படிப்பையும் படிக்கணும்னு படிச்சுக்கிட்டு இருக்கா தமிழ். அசிங்கப்படுறதுக்கு என்ன இருக்கு சன்னியாசி? ராசாங்கம், நான் சொல்றது சரிதானே? நாளை சந்திப்போம்.